Welcome to Atify. Flashback. Hi guys. Hi guys, welcome to Atify. Hi guys. Welcome to to Atify. So இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு மன்னாடி வந்திருக்கோம் இஃப்தா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு. சோ என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அவ்வளவுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு குடிக்க டீ பிரேக் எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் நினைக்கிறேன் எங்களுக்கு. அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் அந்த இவன் இருக்கானே வாண்டு. வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? லவ் நீ தான் ப்ரோ சொன்ன. நேபாள் காரி பற்றி இல்லை, நேபாளில் தான் வந்துட்டு ஒரு அலவர் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ டீசென்ட் கையில இருக்கு அவரை மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒன்றும் இல்லை, எப்படி வாழ்க்கையை லவ் மட்டும் பண்ணிடாதடா. ஆமாண்டா. பட போச்சே. எங்கேயா போகிறோம்? யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி மஜா இல்ல ப்ரோ. மாட்டிக்கிட்ட பங்கு கிருஷ்ணா ப்ரோ வேற பார்க்க முடியாது. ஏன் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நாளையிலே போக மாட்டேன். நாளையிலே போக முடியாது. அவ்வளவுதான். மார்ச் வர முடியுது. மார்ச் தான் முடியுது. மார்ச் எப்போ அங்க ஜாயினிங்? ஏதோ ட்ரை பண்ணிருக்கான். அது விட்டு வச்சிருக்கானுங்க. பாதிலே இருந்து வந்துட்டானே. ரொம்ப நேரமா வந்துட்டு போயின்னே இருக்கோம். கடையை காணோம். என்ன மாதிரி எங்களுக்கு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. முன்ன பின்ன வந்திருந்தா தெரியும். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இஃப்தார்ன்ற விஷயமே வந்து எனக்கு இப்பதான் தெரியுது. நான் வந்துட்டு போன வருஷம் வந்தேன், ஆனா ரூட் மறந்துட்டேன். இது இந்த டிஷ் பேர்லாம் என்னது? இது வந்துட்டு சிக்கன் டோனட். இது கேண்டி சிக்கன். கேண்டி சிக்கன் இல்ல. இது சிக்கன் டோனட் வந்துட்டு ஆதி போச்சு, நல்லாவும் இல்ல. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். இது பேர் என்ன? சாண்ட்விச் சிக்கனா? ஓகே தான். நல்லது. சாண்ட்விச் சிக்கன் சூப்பரா இருக்கும். எங்கடா எனக்கு இது? எனக்கு எங்கடா போச்சு? எனக்கு எங்கடா? அங்கே தொட்டு பார்க்க வந்தானே. மைனஸ் கொடுப்பாங்க நினைச்சேன். மைனஸ் தரல. வாயில என்ன கொழுக்கட்டி வச்சிருக்க? கேட்க வந்தானே. சரி கொடு. இந்த அடிச்சு சாப்பிடுறது அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா சாப்பிடு. அவ்வளவுதான். சாந்தே போட்டு வாங்கிட்டேன். அண்ட் இந்த பச்சை கலர், ரொம்ப சிவப்பு கலர்லாம் எசன்ஸ் போட்டு நிறைய வச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிடாதீங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பீங்க. இல்லைன்னா மட்டும் நீ போகவே மாட்டே ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம் எப்பவுமே. எல்லாம் சாப்பிட்டு இந்த vlog-ஓட நான் வெளியே சாப்பிட நிறுத்துறேன். மானம் கெட்ட போல. ஏன் எல்லா vlog-லயும் சொல்லும் நம்பாதீங்க. இதுல வந்துட்டு மஞ்சள் கலர்ல ஏதோ சாஸ் கொடுத்திருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஃபுல்லாவே சிக்கன் தான். இன்னொன்னு கிரீன் கலர்ல ஒரு ரோல் இருக்கும், சீஸ் தான் போட்டு சூப்பரா இருக்கும். அது சூப்பரா இருக்குப்பா. இதெல்லாம் ஓவர் நக்கலு. நான் வந்துட்டு எப்பயுமே ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன். அதுக்காக தான் வந்துட்டு வாங்க சொன்னேன் கிருஷ்ணாவை. இப்போ நம்ம வந்து பீஃப் ஷவர்மா ட்ரை பண்ண போறோம். பீஃப்லாம் சாப்பிட கூடாது. அத பத்தி பேசாத. ஏன் பீஃப் சாப்பிட? பீஃப் சாப்பிட்டா உடம்பெல்லாம் நாரும், சன பண்ணி மாதிரி நாக்கு அடிக்கும். இதெல்லாம் ஒரு பழம். ரொம்ப அன்ஹெல்தியா சாப்பிடாதீங்க, இனிமே ஹெல்தியா சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து அவங்க க்ரௌட் நிறைய இருக்கனால முன்னாடியே போட்டு வச்சிடறாங்க. ஆனா போனோடனே எடுத்து குத்துறோம் என்ன போட்டது. பீஃப் நல்லா சிக்கன் ஆட்ட பஞ்சியா இருக்கு. கடிக்க மாதிரி இது தெரியல. நல்லா குக் ஆயிருக்கு. சூடா இருந்தா ஒன்றும் சூப்பரா இருக்கும். மாதிரி எடுக்கிறான். சீஸ். இது என்னது?
இது என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். இது பேர் என்ன? கேண்டி சிக்கன். கேண்டியை காணா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. நல்லா இருக்கு. வெளிய வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா, உள்ளுக்கு ஒரு மாதிரி சாஃப்டா சூப்பரா இருக்கு. இவங்க சொல்றது மட்டும் நம்பாதீங்க. நல்லா இல்லாத நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு நல்லாவே இல்லை. அடுத்து வந்துட்டு ஏதோ கடல் பாசின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, கடல் பாசினா என்ன? கடல் பாசினா என்னன்னா வந்துட்டு ஒரு ஜெல்லி டைப் மாதிரி இருக்கும். அது வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு போட்டு அதை ஃபார்மேட் பண்ணி ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், கலர் கலரா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஒரு டெசர்ட். அது காரம் இல்ல, டெசர்ட். நல்லா இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாப்போம். இங்க நல்லா இருக்கும்ன்றாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா பாப்போம். நான் திருச்சியில சாப்பிட்டிருக்கேன். உடனே நீ திருச்சிக்கு அதெல்லாம் வந்துட்டீங்க பேசக்கூடாது சரியா? இங்க நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையை பத்தி பேச. சென்னையில கேவலமா இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. திருச்சியில சூப்பரா இருக்கும். பாக்கல நம்ம அப்படியே இப்படி போயிடலாம். அது பாட்டுன்னு எங்கேயோ போகுது. இப்ப நாங்க தனியா விட்டு வந்துட்டோம். நாங்க தியா விட்டு தள்ளி வந்துட்டோம். நாங்க வந்து அவளை கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடலான் இருக்கோம். அது அப்படியே சுத்தின்னு போயிடுச்சு. அழுவு போதுடா அடி. அது அழுவு போதுன்னு கொள்ளாயிச்சு போன் பண்ணோம். இதெல்லாம் தனித்தனியா வாங்க. துப்பாக்கி பட விஜய் நடக்க வருது. ஐயோ அழுதுச்சு நினைக்கிறேன். அழுதுருச்சு. அழுகுது. எங்கடா ஐயோ பாவம். ஏய் அது இளநீரா வெண்ண? கடல் பாசி சொன்னீங்க. கடல் பாசி. கடல் பாசி. ஆனா இது புதுசா இருக்கு. என்ன இளநீர் தண்ணி மாதிரி இருக்கு? இளநீர் தண்ணி இல்ல, அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். கடல் பாசி. ஆர்வம். தொட்டாலே பட்டாசா. கடல் பாசினா எப்படி இருக்கும்? அது எதுல இருந்து எடுப்பாங்க? ஆக்சுவலா கடல் பாசி வந்துட்டு ஃபிளேவர்ஸ் போடுவாங்க. அது ஆக்சுவலா கிறிஸ்டல் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். நம்ப மாட்டேன். கேக் விஷயத்துல ஏமாத்திட்டேங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்கே வந்து எப்படி நல்லா இருக்கு. சீரியஸா சீரியஸா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குது. ஒருமடா அவ்வளவு ஸ்வீட்டா இல்ல. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. ஓவர சீனை போடாத. ஆக்சுவலா கடல் பாசினா எப்படி? கடல் கடியில போய் அது ஒரு கிறிஸ்டல் பேப்பர் மாதிரி இருக்கும்டா. ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி இல்ல. அது பேர் கடல் பாசி. இந்த இது பாத்திருக்கீங்களா? ஐயோ பாதாம் பிசில் அந்த மாதிரி இருக்கும் கடல் பாசி பாக்குறதுக்கு. அத வந்துட்டு ஃபிளேவர்ஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இது வெண்ணிலா ஃபிளேவர். அதாவது நோன்பு வைப்பாங்க, அது தெரியும். நோன்பு வைக்கிறது எப்படின்னா நம்ம சபரிமலை. ஏன் இப்படி வளர்ற? இரு நான் பேச வரேன். நோன்பு வைக்கிறது எப்படின்னா அவங்க 3 மணிக்கு அந்த டைம் இருக்கு. அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தொழுதுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிடவே மாட்டாங்க. நாக்குல அந்த பச்சை தண்ணி எச்சு கூட இறங்காது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு திருப்பியும் அந்த எல்லா பள்ளிவாசலுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. ஆனா இதுல எப்பவுமே இந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் இருக்கு. பேச்சம்பழம், சமோசா, வடை, அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி மெயினா இருக்கு. இப்ப நாங்க நோம்பு கஞ்சியே குடிக்கல. வந்ததே அந்த அதான் தெரியல. அது அரிசி ஏதோ மட்டனும் ஏதோ போடுவாங்க. அரிசியும் மட்டன் அது எப்படி ஆனா சூப்பரா இருக்கும். பள்ளிவாசல்ல குடுக்கிறது பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்க என்னென்னமோ அது என்னது? இது கல்வாத முஞ்சி குளிக்காம கொள்ளாம லிப்ஸ்டிக் பூசின்னு இருக்கு. நீங்க ரொம்ப போகல்றீங்க. கேங்ல பொண்ணு பையன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்னென்ன இருக்கு? இது என்னது? இது ஏதோ இது காலு. இது என்னது? இது இங்க வாங்க. கண்ணு தெரியாதவங்க போடுற கண்ணாடி. ஹுக்கும் கண்ணாடி இதான். கண்ணு தெரியாதவங்க போடுற கண்ணாடி. அடேங்கப்பா. அந்த கண்ணாடியா அது? இது ஏதோ கன்றாவி ஏதோ. இதுக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி ஐடியா இது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயோ தலையிலே சொட்டு கண்ணாடி எங்க?
பேக்லெஸ் பேக்ல ஒரு வாட்டி போட்டு எவனும் பார்க்கலப்பா. என்ன முடிஞ்சிச்சா? டேய் என்னடா இது பழனி படிக்கட்டு மாதிரி போயினே இருக்கு. போயிடுச்சியா ஃபுல்லா உனக்கு? ஐயோ இருக்கிற வரைக்கும் காப்பாத்துக்கியா? அப்புறம் கல்யாணம்லாம் சீக்கிரமா இப்பயே கல்யாணம் பண்று. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ இங்க பாருங்க ஃபுல்லா போயிட்டு ரஜினி மாதிரி ஆயிடும் நான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆக்சுவலா பாதி ஷாப்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். சில ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, சில ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இல்லை. பட் ஆனா எனக்கு இந்த இஃப்தார்னா என்னன்றதா இப்ப டவுட்டா இருக்கு. ஏன் இஃப்தார் பேச்சா அது ஏன் மண்ணடியில ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இல்ல, இப்போ ஸ்நாக்ஸ் கிடைக்குங்க, சிக்கன் எல்லாமே. அது சொல்லிட்டு கிளம்பு. நோம்பு வைக்கிறதுனாலே பள்ளிவாசல் தான். நோம்புனாலே நோம்பு கஞ்சி தான் ஸ்பெஷல். அவன் இஃப்தார் கேட்டான்டா. ஏன்டா நோம்புன்னு இருக்கேன். நோம்பு கஞ்சி யாராவது அவனுக்கு நோம்பு கஞ்சி வேணும். அவர் சொன்னது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா இங்க என்ன ஃபேமஸ், மண்ணடி மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீமும் இருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்கலையா அப்படின்னு கேட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி, நீங்களா தான் அதிகமாக வந்துட்டு இப்படி சொல்றீங்க மண்ணடி ஃபேமஸ் இஃப்தர்ன்ட்டு. இங்க எப்போ வந்தீங்கனாலுமே இங்க இருக்கும். நீங்க இந்த நாட்டியம் டைம்ல நீங்களாம் வர ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க எப்பயும் போல இங்க கடை வச்சிட்டு இருக்கோம் தாங்களாம். மண்ணடியில ரம்ஜான் அப்ப வந்தா மட்டும் தான் இங்க இருக்குன்ற மாதிரி ஒரு இது தெரியுது. ஆனா எப்பவுமே இந்த கடை எல்லாமே இருக்கும். இது எப்பயுமே இருக்குமா? மற்றபடி இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாதான். காலையில் நோன்பு வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் டீஹைட்ரேஷனோட பசியோட இருக்கு அவங்களுக்கு. அந்த நோம்பை ஸ்வீட்டாக இது பண்ணுறது ஆரம்பிக்கிறதுக்காக தான் கறி சிக்கன் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸு டேட்ஸ்ன்னு சாப்பிட்றது. அதை சாப்பிட்டாக்கா அவங்க ஜீரணத்துக்கு யூஸ் ஆகும். அதே போல் ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும், ப்ரோட்டீன்ஸ்லாம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னார். ஆயில்லாம் இல்லை, ஃப்ரூட்ஸ் டேட்ஸ்லாம் போட்டு சொன்னார். மற்றபடி நம்ம இங்கே அதிகமாக வரங்கிறதுனால தான் இஷ்டத்துக்கு கலர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பெருசாலாம் இல்லை. மற்றபடி இங்கே ட்ரிபிள் கேன்ல மவுண்ட் ரோட்ல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கான். ரம்ஜான்னா இங்க ஸ்பெஷல். அப்படி யாரோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படி பழக்கி விட்டாங்க சொல்றாங்க. மற்றபடி நீங்க எப்போ முஸ்லிம்ஸ் ஏரியா அதிகமா இருக்கிறது ரம்ஜான்னா மட்டும் தான் இங்க இருக்குன்னு இல்லை, எப்போ வந்தாலும் இங்க கடை இருக்குன்னு தான் சொல்றாரு. இது வரைக்கும் இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல வேற யாராச்சும் எதாவது சொன்னா அதையும் சொல்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு வழியா மண்ணடியை வந்து நாங்க ஃபுல்லா சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணோம். நிறைய புது டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைச்சது. நீ ட்ரை பண்ணல, இவங்க சாப்பிட்டாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்தேன். பட் எல்லாமே வந்து பேர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸா இருந்தது. கலரா இருந்துச்சு நிறையா. பாக்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது, பேரும் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா யூடியூப்ல கொடுத்த ஐப்புக்கு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு எங்களுக்கு இது ஆகல. என் நெஞ்செல்லாம் எரியுது ஒரே ஆயிலா சாப்பிட்டு. எனக்கு செத்து போக போற ஒரு விஷயத்துல இந்த வீடியோல அந்த vlog-ஐயும் பாப்பீங்க. பட் ஆனா இந்த மண்ணடி இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்போதைக்கு பார்க்க நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஒரு திருவிழா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு இங்க ரம்ஜான் பண்டிகைக்காக இங்க வந்து கலகலன்னு நல்ல ஒரு டீனா ஸ்ட்ரீட் போனீங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டமா, அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்களும் வந்துட்டு மண்ணடி வந்து நிறைய ஃபுட் டிஷ்ஷஸ்லாம் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிடுங்க. இங்கே நிறைய வந்துட்டு கலர்ஸ் கலந்து வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிடும். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன்ல போட்டுக்கோங்க. பாய்.